ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாம் மயப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக நம்புகிற ஒருத்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தவிர வேறு யாரை நம்பினாலும் நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோம் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இதை பல அனுபவங்களில் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். மலை போல் நம்பினம்பா, பாதியிலே கைவிட்டு போயிட்டார். என் பிள்ளையை நம்பினேன், பெற்ற இடத்த 10 மாதம் சுமந்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என்னை மறந்துட்டான் அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பெற்றோர்களை இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம். மறந்து போயிடுறாங்க. இன்றைக்கி மலை போல் நம்ம யாரையும் நம்ப முடியாத அளவுக்கு இன்றைக்கி உலகம் போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மோசமான காலகட்டத்தில் ஒருத்தரை மலை போல் நம்பலாம். அவர் யாருன்னா, நாம் ஆராதிக்கிற ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதை நன்கு உணர்ந்த ஒரு பக்தன் பாடுகிற பாடல் தான் 94ஆம் சங்கீதம். 94ஆம் சங்கீதம் முழுசையாக படித்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கேட்குற சங்கீதக்காரன், கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்து இருப்பார்கள், எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள் அப்படின்லாம் பேசுகிறார். 7ஆம் வசனத்தில் கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறாங்களே. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்களை உருவாக்கினவர் காணாரோ, அப்புறம் ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ, அப்படிலாம் எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக நம்பிக்கை எங்கே போய் வைக்கிறாருன்னா, வாசித்தோம் நம்ம, கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். 94ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். இவ்வளோ புலம்பிட்டு அந்த புலம்பல் அப்படியே விடாமல் அவன் நம்பிக்கை கொண்டு போகிற இடத்துல வைக்கிறான். எனக்கு உங்கள் நம்பிக்கையை கொண்டு போய் நீங்கள் யார் மேலே வச்சுருக்கிறீங்க? மலை போல் நான் அவரை நம்பினேன் அப்படின்னா எல்லா மனுஷனும் கடைசி வரைக்கும் நம்ம கையை பிடிச்சிட்டு இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாதுங்க, விட்டுருவாங்க. நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் கைவிடாதவர். ஏதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன், மரணம் பரியந்தம் நான் அவனை நடத்துவேன், முடிவு பரியந்தம் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். இன்றைக்கி உங்கள் நம்பிக்கை அவர் மேலே நீங்கள் வைக்கும் போது சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும். எவ்வளோ அது ஃபோர்ஸாக அழகாக ப்ரெஸ் பண்ணி சொல்கிறார் பாருங்க. கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாக இருக்கிறார். இப்போ நம்பிக்கையை கொண்டு போய் அந்த கண்மலை மேலே வைங்க. ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நாள் முழுவதும் அவரை சார்ந்துருங்க, அவரை நம்பிடுங்க. வேறு எங்கேயும் கொண்டு போய் உங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தை வைக்காதீங்க. வெட்கப்பட்டு தான் போவோம் சில நேரத்தில். ஆனால் அசைக்கப்படாத கண்மலமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல், அந்த கல்லின் மேல் உங்கள் நம்பிக்கை அந்த வீட்டின் மேல் கட்டப்படுமானால், பைபிள் சொல்லுது, புயலே வந்தாலும் அது ஒரு நாளும் அசையாது. நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. உங்களை யாரும் அசைக்க முடியாது. காரணம், நீங்கள் கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை கட்டப்பட்டிருக்குது. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.